சத்தியவரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துதல்களை கூறிக்கொள்கின்றேன். இந்த சத்தியம் அப்படிங்கும் பொழுது ஒரு கதை ஒன்று ஞாபகம் வருது. அக்பர் பீர்பால் கதை. இதில் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வயசானவர் தன்னுடைய வாழ்நாளில் தான் சேமித்து வச்சுருந்த அத்தனை காசையும் தான் ஒரு பில்கிரிமேஜ் போகணும், புனித யாத்திரை போகணும் அப்படின்னு சொல்லி யோசித்ததுனால, இதை யார்கிட்ட கொடுத்தா நம்ம திரும்பி வர வரைக்கும் பத்திரமா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போ அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு செல்வந்தர் ஞாபகம் வராரு. அந்த செல்வந்தர்கிட்ட ஒரு மரத்துக்கு கீழே வச்சு அந்த படத்தை கொடுத்துட்டு, நான் வர வரைக்கும் இதை கொஞ்சம் பத்திரமா வச்சுருங்க, நான் திரும்ப உங்கள்கிட்ட வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த புனித யாத்திரைக்கு போகிறாரு. புனித யாத்திரையில் போய் நிறைய இடங்களை பார்க்குறாரு, சாமி தரிசனம் பண்ணுறாரு. பண்ணிட்டு வரும்பொழுது அவருக்கு ஒரு நிம்மதி இருக்குது. ஊருக்கு கொஞ்சம் இளைப்பாறினதுக்கு அப்புறம் போய் அந்த செல்வந்தர்கிட்ட கேட்குறாரு, நான் கொடுத்த என்னுடைய சேமிப்பை கொஞ்சம் திருப்பி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, அந்த செல்வந்தர் கொஞ்சம் பணத்தாசை பிடிச்ச ஆள். எப்படியாவது காசு சம்பாதிக்கணும், எந்த வழியில் வேணாலும் சம்பாதிக்கணும்னு யோசனை இருக்கிறதுனால, இந்த ஏழை மனிதர் அவர் காசை கொடுக்கும் பொழுதே அவர் ஒரு திட்டம் போட்டு வச்சிட்டாரு. இந்த காசை அவருக்கு கொடுக்காம நம்ம ஏமாற்றி நம்மளுடைய பணத்தில், நம்மளுடைய செல்வத்தில் இதையும் சேர்த்து நம்ம இன்னும் கொஞ்சம் செல்வத்தை சேர்க்குற மாதிரி இருக்கணும்னு ஒரு திட்டம் தீட்டி வச்சதுனால, இந்த மனிதர் கேட்கும் பொழுது, இந்த வயதானவர் கேட்கும்போது, நானா உங்ககிட்டயா எப்போ காசு வாங்கினேன் அப்படின்ட்டாரு. இதை கேட்கவும் அந்த மனிதருக்கு ரொம்ப ஏமாற்றமாச்சு. நம்ம வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சதை நிமிஷத்தில் இந்த மனுஷன் இல்லைன்னு சொல்கிறாரு, என்ன பண்ணுறது இப்போ அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்லி பார்க்குறாரு. நான் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட கொடுத்தனே, இந்த இடத்துல வச்சு கொடுத்தனே, இந்த மரத்துக்கு கீழே கொடுத்தனே அப்படின்லாம் சொல்லி பார்க்குறாரு. ஆனால் எதுக்குமே அந்த செல்வந்தர் பிடி கொடுக்கல. பிடிக்காம நான் உங்களை பார்க்கவே இல்லை, உங்கள்கிட்ட வாங்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு இருக்கவும் அந்த வயசானவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, இது அரசவைக்கு கொண்டு போகிறது தவிர வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு போய் ராஜாக்கிட்ட முறையிடுறாரு. போய் அக்பர்கிட்ட சொல்லும் பொழுது, அக்பர் எப்போதும் போல் இந்த வழக்கெல்லாம் விசாரிக்கிறது பீர்பால் தான், அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பீர்பாலும் இதை ஃபுல்லாக கேட்குறாரு. கேட்டு முடிச்சதுக்கப்புறம், ஐயா நீங்கள் காசு கொடுத்தது நிஜம்தானே அப்படின்னாரு. ஆமாம் ஐயா, நான் சேமிப்பு வச்சது அத்தனையும் நான் கொடுத்தேன். எங்கே வச்சு கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. இந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு மரம், பெரிய மரம் இருக்கு இல்லையா, அந்த மரத்துக்கு கீழே தான் வச்சு கொடுத்தேன் அப்படிங்கிறாரு. இதை அப்படியே அமைதியாக கேட்டுக்கிட்டு, பெரிய மரத்துக்கு கீழே கொடுத்தீங்களா, சரி, அப்போ அந்த மரமே உங்களுக்கு சாட்சி சொல்லும், போங்க அப்படிங்கவும் இவருக்கு ஒன்றும் புரியலை. சரின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்த நாள் இந்த காரியம் அரசவைக்கு வந்ததுனால 2 பேரையுமே அரசவைக்கு வர சொல்கிறாங்க. செல்வந்தரையும் வர சொல்கிறாங்க, இந்த வயதான மனிதரையும் வர சொல்கிறாங்க. மறுபடியும் அனைத்து அரசவையில் கூடியிருக்கிறவங்க முன்னாடி என்ன காரியங்கிறத சொல்கிறாங்க. சொல்லி முடிக்கிறாங்க. சொல்லி முடிக்கவும் பீர்பால் அந்த வயதான மனிதர்கிட்ட சொல்கிறாரு, ஐயா நீங்கள் அந்த மரத்துக்கு கீழே வச்சு கொடுத்தேன்னு சொல்கிறீங்க, அந்த மரத்தை நீங்கள் இப்போ சாட்சிக்கு கூட்டிகிட்டு வரணும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் ஒரு காவலாளியை அனுப்புகிறேன், அவர் கூட போய் அந்த மரத்தை சாட்சிக்கு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லவும் அந்த வயதான மனிதருக்கு ஒன்றுமே புரியல. என்ன மரத்தை கூட்டிகிட்டு வாங்குறாரு, இவர் என்ன சுயநினைவோடு தான் பேசுகிறாரா, ஏன் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, சரி என்ன பண்ணுறது, நம்ம அரசவைக்குன்னு வந்துட்டோம், சொல்லிட்டோம், அவங்க பார்த்துக்கிட்டோன்னு சொல்லிட்டு பீர்பால் அனுப்புன அந்த காவலாளியோட அந்த ஊர் எல்லை வரைக்கும் போகிறாரு. போய் அந்த மரத்தை காமிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாரு, மரத்தை சாட்சியாக கூப்பிட்றதுக்காக கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே பீர்பால் விட்டுட்டார். அதுக்கப்புறம் மெதுவாக அந்த செல்வந்தர்கிட்ட கேட்குறாரு, அந்த மரம் கொஞ்சம் சக்தி வாய்ந்த மரம்னு நினைக்கிறேன், நிறைய பேர் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க, உண்மை என்னவோ அந்த உண்மையை உள்ளதுபடி அந்த மரம் சொல்லிடுமா அப்படின்னு சொல்லவுமே இந்த செல்வந்தரோட மூஞ்சி கொஞ்சம் ஒரு மாதிரியாச்சு. அடுத்தது கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும், என்ன இந்த மனிதர் போனார், இவ்வளோ நேரம் ஆச்சு, இது வரைக்கும் காணோம், நிஜத்தை தான் சொன்னாரா, இல்லை உங்கள் மேலே பொய் குற்றச்சாட்டு சொல்லணுங்கிறதுக்காக இந்த வயதான மனிதர் இப்படி சொல்லிட்டாரா அப்படிங்கிற மாதிரி பேச்சு கொடுத்தாரு. கொடுக்கவும் இவர் நம்மகிட்ட நல்லா பேசுகிறாரு, இப்போ அந்த மனுஷன் மேலே அப்படியே தவறு திரும்புகிற மாதிரி திரும்புது, இதுதான் நமக்கு சந்தர்ப்பம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே ரொம்ப அவர்கிட்ட ஜாலியாக பேசுகிற மாதிரி பேச ஆரம்பித்தார். அப்படியா, மரத்தை தேடி தானே போயிருக்காரு, சரி பார்க்கலாம் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எதிர்பார்க்குற இந்த நேரத்துக்குள்ளெல்லாம் அவரால் வர முடியாது, அந்த மரம் இருக்கிறது எவ்வளோ தூரம், நீங்கள் எப்படி அதுக்குள்ளே வருவாருன்னு எதிர்பார்க்குறீங்கிறது மாதிரி
அவர் பேசும்பொழுது தன்னை மறந்து இந்த வார்த்தையை விட்டுட்டார். பீர்பாலும் ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படியா சரிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கு அப்புறம் சாயங்காலமான பொழுது அந்த மனிதர் வராரு, அந்த காவலாளியோட திரும்ப வராரு. திரும்ப வரும்பொழுது பீர்பால் கேட்குறாரு, என்னையா போனீங்களா, மரத்தை சாட்சி கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவரும் ஆமாம் போனேன். மரம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டார். நீங்கள் மரத்துக்கிட்ட சொல்லிட்டீங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சொல்லிட்டேன் அப்படிங்கவும் மரம் இங்கே சாட்சி சொல்லிடுச்சு அப்படிங்கிறாரு. இவருக்கு ஒன்றுமே புரியலை, அரசவையில் இருந்தவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. அப்படியே யோசிக்கிறாங்க. அப்போ பீர்பால் சொல்கிறாரு, நீங்கள் எந்த மரத்துக்கு அடியில் வச்சு வாங்கினீங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் நான் கேட்கும்போது என்ன சொன்னீங்க, இந்த இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அப்போ அந்த மரம் எது, எங்கே இருக்குது, எவ்வளோ நேரம் ஆகுங்கிறது உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் உங்களால் கண்டிப்பாக அதுக்கு பதில் சொல்லியிருக்க முடியாது. அப்போ உண்மை என்னவோ உங்களை அறியாமல் உங்கள் வாயிலிருந்து வந்துருச்சு. அதனால் இப்போ பொய் சொல்கிறது நீங்கள் தான் அப்படின்னு செல்வந்தரை பார்த்து சொல்லவும் அந்த செல்வந்தருக்கு அடுத்து மறுப்பு சொல்கிறதுக்கு வேறு வழியே இல்லை. அப்போ அக்பரும் என்ன சொல்கிறாரு, செல்வந்தர்கிட்ட நீ அந்த வயதான மனிதர்கிட்ட என்ன பணம் வாங்கினியோ அதை திருப்பி கொடுத்துட்டு இப்போ இதுக்கு பனிஷ்மெண்ட்டாக அதுக்கு நீ அதுக்குரிய வட்டியும் சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதுதாங்க இன்றைக்கி உலகத்தில் உண்மை பேசணும் அப்படின்னா என்றைக்குமே அந்த உண்மை நிரந்தரமானது. அதுக்கு மாற்றுங்கிறதே கிடையாது. ஆனால் பொய் சொன்னோம்னா பொய் சொல்லிகிட்டே தான் இருக்கணும். ஒன்றுக்கு அடுத்து ஒன்று நீ ஏதாவது ஒரு பொய் சொல்லி தான் விருப்பமே ஒழிய முடிவுன்னு பார்த்தா என்றைக்குமே உண்மை தான் வெல்லும், உண்மை தான் நித்தியமானது. நம்ம நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்துலேயும் பார்க்குறோம், சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும், பொய் நாவோ ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்கும்னு சொல்லி பார்க்குறோம். அந்த மாதிரி இந்த பெரியவர் உண்மையை தான் சொன்னார். அதனால் இந்த உண்மை நிலைச்சு நிற்கிது. ஆனால் இந்த செல்வந்தன் தன்னுடைய செல்வத்தை மேலும் மேலும் சேர்க்கறதுக்காக பொய் சொன்னால் அவனோடது நிற்கலை, வார்த்தை நிற்கலை. அதனால் என்றைக்குமே நம்மளால் இயன்றவரை கஷ்டமோ நஷ்டமோ இருக்கிறத வச்சு நம்ம எப்படி இருந்தாலும் வாழலாம். அதனால் பொய்ங்கிறது வேணாம். எப்போதுமே நம்மால் இயன்றவரை எந்த அளவுக்கு நாம் உண்மையும் நேர்மையுமாக இருக்க முடியுமோ அந்த வழியில், மீண்டுமாக கூறுகிறேன், நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் கூறியபடி சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும்ங்கிற இந்த வார்த்தையை ஞாபகத்தில் வச்சு எப்போதுமே நம்ம சத்திய வழியில் நடப்போம்.